இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கிஞ்சியக்காரியும் சொல்லு உன் பாட்டுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாப்ல. சும்மா அவன் தான் செத்து போயிட்டானே, அப்புறம் என்ன அவனுக்கு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க, பேசாம போமா கிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், உராமையும் போட்டு சொல்லிட்டான். உராமையோட கதையும் முடிஞ்சிருச்சு. அவ அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போக அப்படியே கட் பண்ணா மெகிமியா மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்தா. வெளியே பாக்ஸ்ல சர்ப்ரைஸ் குக்கி சாக்கி இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு யூஜி காட்டிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு மெகுமியும் ஓ அப்படியா சரிரான்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். அப்புறமா வந்து உட்கார கோஜோட லெட்டர்லாம் இருக்கும், அதை அப்படி படிச்சு பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. பார்த்தா யூஜிக்கு லெட்டர் இருக்காது. யூஜியோ நான் அவர்கிட்ட நேரிலே பேசிட்டப்பா, உங்களுக்கு தான் அவர் லெட்டர் போட்டிருக்காரு, நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஜி சொல்ல இவங்களாம் லெட்டர் படிக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல கூக்கி சாக்கி அவளோட லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா அதில் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் போட்டிருக்குமா. அதை அப்படியே கசக்கி போட்டிருப்பா, இதை யாரு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெகுமி அவன் லெட்டரை படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பானா. அப்படி என்ன போட்டிருக்கு, தா கோஜோ எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை பிடிங்கி இங்க யூஜி குக்கி சாக்கி படிப்பாங்களா. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கோஜோ எழுதியிருக்காரு, அதாவது துரதிருஷ்டவசமா உங்க அப்பா இறந்துட்டாருப்பா, அவரை புதைச்சிட்டாங்க, அதாவது ஏன் அப்படின்னா அவரை நான் தான்ப்பா கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம காமெடியா போட்டிருப்பாரா. அதை பார்த்துட்டு இவங்க என்னடா இவன் சிரிச்சா இதுல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஜியும் குக்கீஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே அங்க மீட்டிங்க்கு போறாங்க. எல்லாருமே வராங்களாம், மாக்கி பாண்டா அங்க அச்சியா இவங்க எல்லாருமே வராங்க. அங்க எல்லாருமே ஒண்ணு கூடி பேச ஆரம்பிக்கும் போது இங்க மெகுமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். எல்லாம் என்னாலதான் என்ன மன்னிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட அச்சியாவும் நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற, கோஜாவை தான் சொல்லணும், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஜி உடம்புல சூனா இருக்கும்போது யூஜியை கொண்டுக்கணும், கொல்லாம விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி முன்னாடியே சொல்லிட்டு இருப்பான். அச்சியா யூஜி அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவனை பத்தி தான் தெரியுமே. அப்புறமா அங்க இருக்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க சொல்லுவான், இந்த இனிமியாக்கியோட வாய்ஸை வச்சு சுகுனாவோட அப்படி ஸ்டாப் பண்ணி இங்க அந்த இக்ருமோட ஸ்வாடை வச்சு குத்திருந்தா அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்கவங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான், ஏதோ வீக்கா இருக்கும்போது அவன் அப்படியே அசாம் நின்னா, பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அங்க பார்த்தா இவன் இருப்பான் யூட்டா பார்த்து மாக்கி நீ இப்ப பண்ண பாத்தியா, அது ஒரு பைத்தியக்காரத்தனம், நல்ல வேலை நீ இப்ப உயிரோட வந்துட்ட, செத்து இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூட்டா இங்க உயிரோட வந்திருப்பாங்க. மண்டையில கெஞ்சக்கு தையல் மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப யூட்டா சொல்லுவான், நான் கோஜோ உடம்புலயே மாட்டிக்கவே நினைச்சேன், ஆனா அந்த கெஞ்சக்கோட பவர் நான் நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது, 5 நிமிஷம் தான் இருக்க முடியும்னு நினைச்சா ஆனா ரொம்ப நேரம் இருக்க முடிஞ்சுது. அப்ப என்னை காப்பாத்தினதே ரீகா தான், ரீகா அவளோட பவரை யூஸ் பண்ணி என்னை காப்பாத்திட்டா, அவ மட்டும் இல்லைன்னா நான் அந்த உடம்புலயே மாட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டா சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்புறமா இந்த பக்கம் கிஞ்சியக்காரி இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான், நான் அந்த உராமை கூட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுகுணாவை போட்டு அடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள சண்டையை முடிச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் கிஞ்சியக்காரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் ஈனோ யூஜி கிட்ட ஜோசவை காப்பாற்ற முடியாம போச்சு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பான். அதை கேட்டு யூஜியும் விடி என்ன பண்றது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா இங்க இவன் இருக்கான் பாத்தீங்க, உயிபி சொல்லிட்டு இருப்பான், நீங்களாம் எனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும், நான் தான் உங்களை எல்லாத்தையுமே காப்பாத்தி டெலிபோர்ட் பண்ணி உங்களை அப்படி உயிரோட கொண்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட அக்கா அவங்க சிம்பிள் டொமைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாலதான் நீங்க இவ்வளவு நேரம் உயிரோவே இருந்திருக்கீங்க, எங்க அக்காவுக்கு நன்றி சொல்லுங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் திமிர்